முன்பிருந்த போப்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு மாபெரும் சீர்திருத்தவாதியாகவும் புரட்சியாளராகவும் திகழ்ந்த போப் பிரான்சிஸ் நேற்று காலமானார். லத்தீன் அமெரிக்காவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் போப்பாக ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக திருச்சபைக்கு தலைமை தாங்கிய அவர் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறார். 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி வத்திக்கானின் வானை அலங்கரித்த வெள்ளை புகையின் மூலமாக புதிய போப்பாக பிரான்சிஸ் அறிவிக்கப்பட்டார். இவரின் இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ. அடக்கம் மற்றும் அமைதியின் மறு உருவமாக திகழ்ந்த இவர் போப்பாவதற்கு முன்பே மக்களில் ஒருவன்தான் நான் என்ற கொள்கையை பின்பற்றி வந்தவர். அர்ஜென்டினாவில் குடியேறிய இத்தாலிய தம்பதிகளின் மகன்தான் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ. இறையியல் சார்ந்து படிப்பதற்கு முன்பு வேதியியல் பொறியாளராக பயிற்சி பெற்ற அவர் ஜெசூட் அமைப்பில் சேர்ந்து 1969இல் பாதிரியாராக பதவியேற்றார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு புயனோஸ் அரிஸின் பிரதான குருவாக நியமிக்கப்பட்டார். காரில் பயணிப்பதை விட ரயிலில் பயணிப்பதையே அதிகம் விரும்பிய அவர் எளிமையின் உருவமாக விளங்கினார். ஒரு போப்பாக தனது பதவிக்கு உண்மையாகவே பணியாற்றி வந்தார். இது போன்ற காரணங்களால் ஊடகங்களின் கவனமும் அவர் மீது அதிகம் இருந்தன. இவருக்கு முன்பு போப்பாக பதவி வகித்த பெனடிக்டிற்கும் இவருக்கும் இதுவே பெரிய வித்தியாசம். பெனடிக்ட் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவர். ஆனால் பிரான்சிஸோ அனைவரிடமும் இயல்பாக பழகக்கூடியவர். குரலற்றவர்களுக்கான குரலாக இருப்பதையே தனது முக்கிய பணியாக கருதிய போப் பிரான்சிஸ் சர்வதேச பிரச்சினைகளுக்காக தைரியமாக குரல் கொடுத்தவர். மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றியது. ஐரோப்பாவில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வு அதிகரித்த போது அவர்களுக்காக வத்திக்கானின் கதவுகளை திறந்தே வைத்திருந்ததோடு அகதிகள் முகாம்களுக்கும் சென்று பார்வையிட்டது என இதற்கு முன்பு எந்த போப்பும் செய்யாத செயல்களை தைரியமாக செய்தவர். போப் பிரான்சிஸ் ஒரு மத குருவாக மட்டுமல்லாமல் அரசியல் தலைவராகவும் விளங்கினார். கொலம்பியாவிலும் மத்திய ஆப்பிரிக்க குடியரசிலும் அமைதி பேச்சுவார்த்தைகளை ஆதரித்தார். ஒபாமா நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்கா மற்றும் கியூபா இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேம்படுத்துவதில் முக்கிய கவனம் செலுத்தினார். உலகின் மிக சக்தி வாய்ந்த தலைவராக கருதப்படும் யாரையும் கண்டு அவர் அஞ்சியதே இல்லை. போப் பிரான்சிஸ் பல சவாலான சூழல்களை எளிதாக கையாண்டிருந்தாலும் அவர் சர்ச்சைகளில் சிக்காமல் இல்லை. அவரது சொந்த நாடான லத்தீன் அமெரிக்காவில் அவருக்கு எதிராக போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. 1970களில் அர்ஜென்டினாவின் மிருகத்தனமான இராணுவ ஆட்சிக்கு எதிராக ஒரு இளம் பாதிரியாராக அவர் குரல் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையை உலுக்கிய பாலியல் வன்முறை விவகாரங்களை தவறாக கையாண்டதற்காகவும் அவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். பழமைவாத கருத்துக்கள் கொண்ட பலரும் திருச்சபையை சீர்திருத்துவதற்காக போப் மேற்கொண்ட அணுகுமுறையை ஏற்கவில்லை. செல்வாக்கு மிக்க வத்திக்கான் வங்கி நிர்வாகத்தை சுத்தப்படுத்த முயற்சித்தது, வளர்ந்து வரும் நாடுகளில் புதிய கார்டினல்களை நியமிப்பது போன்ற விஷயங்கள் பழமைவாதிகளை எரிச்சலடைய செய்தன. அனைத்திற்கும் மேலாக தன்பாலின ஜோடியை சந்தித்து அவர்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள அவர் மேற்கொண்ட முயற்சிகள் பேசுபொருளாக மாறின. வத்திக்கானில் உள்ள பலருக்கும் இவரின் இந்த கருத்து ஏற்புடையதாக இல்லை. இதனால் அவர் பெரும் பின்னடைவையும் சந்திக்க வேண்டியிருந்தது. 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மற்றொரு போப்பின் இறுதி நிகழ்வை வழிநடத்திய முதல் நவீன போப்பாக பிரான்சிஸ் அறியப்படுகிறார். நடக்கவே சிரமப்பட்டாலும் தனக்கு முன்பு போப்பாக இருந்த பெனடிக்டின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அவரை ஆசீர்வதித்தார். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை காண அன்று பல்லாயிரக்கணக்கானோர் அங்கு கூடியிருந்தனர். தற்போது போப் பிரான்சிஸை வத்திக்கான் மக்கள் மட்டுமல்லாது அனைத்து மதங்களைச் சேர்ந்த உலக மக்கள் கொண்டாடுவது அவரது தத்துவ கருத்துக்களுக்காக மட்டுமல்ல, இயல்பான பணிவான அவரது குணங்களுக்காகவும் மக்களில் ஒருவராக அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டதற்காகவும் தான்.